அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராமசாமி. இப்போ பூச்சி விரட்டி பற்றி நம்ம நிறையா பார்த்தோம். பூச்சிகளை நம்ம கொல்றது சயின்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த உலகத்தில் எல்லா உயிரினமும் வாழ்கிறதுக்கு அனைத்து உரிமையும் உண்டு. அந்த வகையில் ஒடிச்சா பால் வரக்கூடியது, சாப்பிட்டா வாயில் வச்சா கசக்கக்கூடியது, முகர்ந்து பார்த்தா வாசனை வரக்கூடியது, நல்ல வளர்ச்சி அதாவது வேகமாக வளரக்கூடியது, ஆடு மாடு திங்காது. இந்த மாதிரி ஒரு 5 வகையான செடிகளை வச்சு நம்ம பூச்சி விரட்டி தயாரித்தோம். இந்த மீன் கழிவும் நமக்கு நைட்ரஜன் தான். அந்த யூரியா வாங்கி நிறைய நம்ம கொல்லையில் கொட்டுறோம்ல, அது மாதிரி நல்லா நீங்கள் அடித்து பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப செலவு ரொம்ப கம்மி. அந்த மீன் கழிவு அடிச்சிங்கன்னா அந்த என்ன யூரியா போட்டிங்களோ என்ன பச்சை கொடுக்குதோ அது கடைசி வரலைக்கும் மாறாமல் இருக்கும். அந்த பசுமை மாறாமலே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நம்ம சாதாரணமாக பூச்சி விரட்டி நம்ம கொடுக்கறதுனால மட்டும் பூச்சி சாகுதுன்னு நினைக்கக்கூடாது. மற்ற மண்ணை மல்லடாக்குறது யூரியா, பொட்டாஷ் இந்த மாதிரி அங்கே இருக்கிற நுண்ணுயிர்களும் செத்து போயிடுது. மண் இப்போ கெட்டித்தர மாதிரி மாறி போச்சு. கெட்டித்தர மாதிரி மாறி போச்சு. இதில் சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் யூரியா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போடுங்க, பொட்டாஷ் ஜாஸ்தி, நீங்கள் எவ்வளோ போட்டாலும் விளையாது. அது மாதிரி எல்லா உயிரினத்தையும் கொண்டுட்டு நம்மளால் வாழ முடியாது. எல்லா உயிரினமும் இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். மற்ற உயிரினத்துக்கு அது உணவாக தேவைப்படுது. அதனால் உயிரினங்களை மற்ற பூச்சியை கொல்றாங்கிறதே வேலை கிடையாது. அது மாதிரி மண்புழு நம்மளுடைய உழவனுடைய நண்பன் சொல்கிறோம். நம்மளுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? நம்மளுடைய நோக்கம் எந்த ஒரு பயிர் வச்சாலும் அதனுடைய மகசூலை பெருக்கணும். அந்த மகசூலை பெருக்கணும்னா அங்கே மகர்ந்த செயற்கை நடக்கணும். இந்த மருந்து செயற்கையில் 2 வகையான மருந்து செயற்கை சொல்கிறாங்க. ஒன்று அயல் மருந்து செயற்கை, ஒன்று தன் மருந்து செயற்கை. தன் மகர்ந்த செயற்கைங்கிறது ஓர் வித்தலை தாவரம், அதாவது நெல், இந்த திணை, சாமை இதெல்லாம் ஓர். அது தன்னைத்தானே அது நெல்லுக்கு அந்த மகர்ந்த செயற்கை அவ்வளோவா தேவைப்படாது. மற்றபடி காய், பயிர் எல்லாத்துக்குமே மகர்ந்த செயற்கை. அது வண்ணத்து பூச்சியாக இருக்கலாம், மற்ற இதாக இருக்கும். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தேன் பெட்டி. தேனை ஏன் நம்ம அதிகமாக சொல்கிறோம்னா, அது கூட்டமாக வாழக்கூடியது. ஒரு கூட்டத்தில் எண்ணிக்கையில் அடங்காத ஒரு தேன் பூச்சிகள் இருக்கும். அந்த தேன் பூச்சிகள் நம்ம தோட்டத்தில் இல்லை, பக்கத்தில் இருக்கிற எல்லா தோட்டத்துலேயும் அந்த தேன் அந்த இடத்துல கூடுகள் அதிகமாக இருந்துன்னா மகர்ந்த செயற்கை அந்தளவுக்கு அதிகமாகும். அதனால் நமக்கு காய்கறி, பழங்கள் நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த தேன் பெட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி விஷம் அடிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டு தான் அந்த தேன் பெட்டி வளர்க்கணும். தேன் பெட்டி கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, இல்லை மற்றவங்கள்ட்ட வாங்கி வச்சுட்டோம் அப்படிங்கிறத தாண்டி தேன் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தேனில் நிறைய நம்ம கற்றுக்க வேண்டியது. நம்ம தேனுக்கிட்ட என்னன்னா, அது தங்கிறதுக்கு ஒரு இடம், மிஞ்சி போனால் அதனுடைய புழுவறை கூட கீழே தான் இருக்கும், மேலே தான் தேன் இருக்கும். நம்ம உணவு சேகரிக்கணும். நம்ம நோக்கம் என்னவாக இருக்கணும்? உணவுகளை சேகரிக்கணும். நம்ம அதை விட்டுட்டு வேறு என்னென்னமோ சேகரிச்சுக்கிட்டே இருக்கிறோம், அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் நம்ம நிம்மதி கெட்டு போயிடுறோம். அது மாதிரி தேனை தேனில் தேன் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறோம். தேனோட விஷமும் காசு தான். ராயல் ஜெல்லி, அதாவது ராசக்கூடுன்னு சொல்லுவாங்க, அதுவும் காசு தான். அதில் ராணி தேனி, வேலைக்கார தேனி, பனித்தேனி, தகவல் சேகரிப்பாளர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. தேன் பெட்டி எதில் நிற்க வேண்டாம். அறிவா இதுதான் அது தேன் தேன் பூச்சி தேன் சேகரிச்சுக்கிட்டு மகரந்தம் சேகரிச்சுக்கிட்டு வரத்துக்கான வழி இந்த பக்கமாக இருக்குது. அது எதிரில் நிற்க வேண்டாம். அதுக்கு இடையூறு கொடுக்கும்போது தான் இருங்க. இடையூறு கொடுக்கும்போது தான் நம்ம தேனி கொட்டுறது. இடையூறு கொடுக்காத வரையும் ஒன்றும் செய்யாது. அப்போ நம்ம கையாளக்கூடிய முறை இன்னும் பார்க்கும்போது பொறுமையாக கையாளணும். இது மேலே இருக்கக்கூடிய அறை இன்னும் கட்ட ஆரம்பிக்கல. இப்போ அந்த பெட்டியை பிரிச்சிங்கன்னா மேலே மொத்தமாக சீலாக இருக்குது. ஏன்னா தேன் முழுக்க மேலே ஃபுல்லாக கட்டியிருக்கு. அதனால் இது இப்போ புதுசாக வாங்கினா பெட்டி இது. அதனால் இந்த பெட்டியிலேருந்து நம்ம எடுக்கும். கட்டி எடுத்துருங்க. நீங்க விலகி சொல்ற மாதிரி ஏன்னு கேட்டா இருண்ணா இது இப்ப புதுசா வந்த பெட்டி. இப்ப இந்த வெள்ளையா இருக்குங்கள, அது இப்ப இங்க வந்ததுக்கு பிறகு கட்டிய ஆடை. அந்த மெழுகு முகப்பூச்சி மற்ற கலை பொருட்கள் தயாரிக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. இந்த வரும்போது அப்படி இப்படிமா ஓட்டுற வெள்ளம் இருக்கக்கூடாது. ஓட்டினா தான் நம்ம ஏதோ இடையூறு பண்ணுறாங்க, நமக்கு தேவையில்லாத ஆள் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை நம்மளை கடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எதிர்த்து நிற்கும் வேணாம்.
அது வரக்கூடிய வழியில் நம்ம யாரும் நிற்கக்கூடாது. அதுக்கு இடையூறு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை கொட்ட ஆரம்பிச்சிடும். இதில் வந்துட்டு இது ஃபுல்லாக நிறைய இருக்கிறது மொத்தமாகவே அதிகப்படியாக ஒரு தேன்பெட்டியில் பனித்தேனி, அதாவது வேலைக்கார தேனின்னு இருக்கும். அந்த வேலைக்கார தேனியில் ஒரு சிலர் வந்துட்டு தகவல் சேகரிப்பாளர், எந்த பகுதியில் என்ன பூ கிடைக்குது அப்படின்னு தகவல் சேகரித்து கொடுப்பாங்க. அது மாதிரி எந்த பகுதியில் போகணும் போகக்கூடாதுங்கிறது தகவல் சேகரிப்பாளர். ஆண் தேனின்னு இருக்கும். அந்த ஆண் தேனியோட வேலையை பார்த்தீங்கன்னா இனச்சேர்க்கை, அதுக்கு மட்டும்தான் அது பயன்படுத்துது. அந்த இனச்சேர்க்கை பிறகு அது திரும்ப கூட்டுக்கு வருமானம் வராது. இந்த பெட்டியில் இருக்கிற ஆண் தேனி இந்த பெட்டியில் இருக்கிற பெண் தேனி ராணி தேனி கூட இணை சேர்க்கை சேராது. பக்கத்தில் இருக்கிற பெட்டிலையோ மற்றதுலையோ தான் சேரும். அதே மாதிரி அந்த ராணி தேனியோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா, ராணி தேனி நிறைய அந்த மாதிரி பனித்தேனியை முட்டையிட்டு உருவாக்கக்கூடியது. அந்த ராணி தேனி மட்டும்தான் முட்டையிடும். மற்ற இருக்கக்கூடிய எந்த தேனியும் முட்டையிடாது. இந்த மற்ற பனித்தேனி மொத்தமாக அவங்களுக்கு உணவு கொடுக்குற வேலை, அதாவது தேன் மகரந்தம் இரண்டையும் வந்து கொடுக்கக்கூடிய வேலை தான் மற்ற பனித்தேனிகள் பார்க்கும். அதை தாண்டி இந்த அருங்கோண வடிவத்தில் தான் ஒவ்வொரு அந்த செல்லுடைய அந்த ஒரு ஈக்கான அந்த துவாரம் வந்துட்டு அருங்கோண வடிவில் இருக்கும். அதில் ராணி செல்லை மட்டும் கீழ் நோக்கி பெரிய அளவிலான செல் உருவாகிருக்கும். அதுதான் ராணி செல். அது வந்துட்டு இப்போ இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா கூட்டம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இதில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ராணி தேனிங்கிறது ரொம்ப நீளமான சைஸில் இருக்கும். அது வந்து பார்த்தாலே தெரியும். அந்த ஒரு தேனி மட்டும் இருக்கிறதுலையே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், கொஞ்சம் நீள வடிவிலும் இருக்கும். இதுக்கு இடையூறுன்னு பார்த்தீங்கன்னா பல்லி, அரணை, இதை பாருங்க, இதில் கூட இப்போ வந்துட்டு இதில் ஒரு பூச்சினை வந்து கூடு கட்டியிருக்கும். இது என்ன பண்ணோம்னா பூச்சிகளை பிடிச்சி திங்கக்கூடியது. பூச்சி நமக்கு வந்து நன்மை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது வந்துட்டு கண்ட புழு மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கூடு கட்டி வச்சு சாப்பிட்டுருக்கு. அது மாதிரி பூச்சி நம்மளுடைய நண்பன் தான். அது வந்து எதிரியாக நம்ம பாவிக்கிறோம், அந்த மாதிரி கிடையாது. இந்த பாருங்க, ஃபுல்லாக அந்த பூச்சியை தான் கொண்டு வந்து இது உள்ளே வச்சுருக்கோம். பூச்சி வந்துட்டு பூச்சியை பிடிச்சி சாப்பிடக்கூடிய பூச்சி இனங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி பறவை இனங்கள் நிறையா பூச்சிகளை சாப்பிடும். இந்த தேன் பெட்டி எந்த இடத்துல இருந்தாலும், மல்லி, எள்ளு, எந்த பயிரினத்துக்கு பக்கத்தில் நம்ம வச்சுருந்தாலும் மகசூல் அதிகப்படியாக, ஒவ்வொரு பயிருக்கும் ஏற்றவாறு மகசூல் வந்துட்டு அதிகப்படியாக கொடுக்கும். அதனால் தேன் பெட்டி யார் ஒருத்தவங்க காய்கறி பயிர் வச்சாலும், மற்ற தோட்ட பயிர் வச்சாலும், மற்ற பயிரினங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக அவசியம் தேன் பெட்டி இருக்கிறது ரொம்ப அவசியம். அது இருந்தால் தான் நமக்கு இந்த அதிகப்படியான மகசூல் கிடைக்கும். எந்த ஒரு மகசூலாக இருக்கட்டும், அந்த காய்கறியோ தென்னையோ வாழை இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு அதிகப்படியான மகசூல் தரணும்னா நம்ம தேனீர் பெட்டியும் கண்டிப்பாக வளர்க்கணும். அதுக்கு முன்னாடி ரசாயனம் தெளிக்கிறதோ, பூச்சிக்கொல்லி நஞ்சுக்களை தெளிக்கிறதோ, ரசாயன உரங்களை பயன்படுத்துறதோ இதெல்லாம் தவிர்க்கணும். இதுவரையிலையும் சொன்ன இந்த இயற்கை இடுபொருள் பூச்சி விரட்டி அதையும் பயன்படுத்தணும். அதோடு சேர்ந்து இது நல்ல ஒரு வருமானம்னு சொன்னால், தேன் வந்து ஒரு கிலோ இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு போகுது. இதில் குறைஞ்சபட்சம் ஒரு லிட்ரு தேன் கிடைச்சா கூட 900 ரூபா 1000 ரூபா. இதுக்காக நம்ம எதுவும் மெனக்கிட தேவையில்லை. பெட்டி வைக்கும்போது இப்போ பார்க்கும்போது திறக்கும்போது ஒரு பாத்திரம் இருக்கும், அதில் வேறு ஒன்றும் இல்லை, சர்க்கரை தண்ணி வைக்கிறது தான் வழக்கம். ஏன்னு கேட்டால் அது தகவல் சேகரிச்சுட்டு வந்து கொடுக்குற வரைக்கும் அந்த தேனீக்கள் எதுவுமே பயணம் செஞ்சு தேனையை கொண்டு வந்து சேகரிக்காது. இந்த பகுதியில் நிறைய பூ, காய்கறி, பழங்கள்லாம் இருந்ததுன்னா அதிகப்படியான தேன், நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பூ மரங்கள்லாம் இருக்கோ அந்த அளவுக்கு அதிகப்படியான தேன்கள் மாதம் கூட எடுக்கலாம். இந்த பகுதியில் இப்போதைக்கு கரும்பு மற்ற நெல்கள் இருக்கிறதுனால குறைவாக இருக்குது. பயிர் சீசன் டைமில் நல்லாவே அது தேன் கட்டியிருக்கோம். இப்போ அதெல்லாம் அந்த பெட்டிலாம் பார்த்திங்கன்னா திறக்க முடியாத நிலையில் இருக்குது. அந்தளவுக்கு அதில் தேன் வந்துட்டு இருக்குது. அந்த அடிப்பகுதியில் தண்ணி படுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எறும்பு, ஈ, அரணை, இதுக்கு இடையூறு செய்யக்கூடிய நிறைய உயிரினங்கள் இருக்குது. அதெல்லாம் இடையூறு செய்யக்கூடாதுங்கிறதுக்காகவும் இந்த ஸ்டாண்டு எதுக்காக வச்சுருக்கோம்னா, இந்த பகுதியில் குரங்கு, இந்த மாதிரி நாய், இது மாதிரி வந்து எதுவும் தள்ளி விட்டுறக்கூடாதுங்கிறதுனாலையும் இந்த மாதிரி வச்சுருக்குறோம். இது மாதிரி பாதுகாப்பு பண்ணி வச்சா போதும். அது தங்கக்கூடிய இடம் பாதுகாப்பாக இருக்கணும். இது தட்டி விட்டுதுன்னா கீழே வந்துச்சுன்னா அந்த கூட்டம் வந்து, ஏன்னா கீழே விழுந்த உடனேவே எறும்பெல்லாம் ஏற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பாதுகாப்பான முறையில் வச்சுக்கணும். இதுலேயும் கூடமே ஆயில் அடித்து விடலாம், இந்த எறும்பு மற்றதெல்லாம் ஏறாமல் இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி தேன் பெட்டியை நம்ம பாதுகாத்து வச்சாலே போதும். தேனில் ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.